தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய திருவார்த்தை அது யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதி 15ஆம் பகுதி. பின்பு அவன் அவர்களை கயிற்றினால் ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டான். அவர் வீடு ஊரின் மதிலை ஒட்டி இருந்தது. ஊர் மதிலிலே அவர்கள் குடியிருந்தான். அவன் அவர்களிடம், தேடுகிறவர்கள் உங்களை கண்டு கொள்ளாதபடி நீங்கள் மலை நாட்டுக்கு போய் அவர்கள் திரும்ப வரும் மட்டும் அங்கேயே 3 நாள் ஒளிந்திருங்கள், பின்பு உங்கள் வழியாக போங்கள் என்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய மக்களை பாதுகாப்பது எவ்விதமாக என்பதை இந்த யோசுவாவின் நூல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தில் அவர்களை பத்திரமாக கயிறு கட்டி அங்கே மதிலை ஒட்டி இறக்குகிறார். அந்த மதிலிலே அவர்கள் எதிரிகள் அவர்களை பார்க்காத வண்ணம் மறைத்து வைத்து கடவுள் காப்பாற்றுகிறார். இன்றைக்கும் கர்த்தரை தேடுகிற இருதயம் உள்ள மனிதன் எவனாகிலும் உண்டோ என்று பார்க்கின்ற ஆண்டவர், அந்த கர்த்தரை தேடுகிற இருதயம் உள்ள மனிதர்களாக கடவுளுடைய விசுவாசிகளை, கடவுளை நம்புகிற பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கிறார் என்பதுதான் இந்த பகுதியின் வார்த்தை மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஆழமான உண்மை. இன்றைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி உலக குழந்தைகள் புத்தக நாள் என்று சொல்லி 1967ஆம் ஆண்டு அமெரிக்காவை டென்மார்க்கை சேர்ந்த ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் பிறந்த நாளை உலக குழந்தைகள் புத்தக நாளாக கொண்டாட முடிவு செய்தது. ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி குறிப்பிட்ட தலைப்பில் படைப்புகளும் பரிசுகளும் கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு குழந்தைகள் கடவுளுடைய அடையாளங்கள், குழந்தைகள் கடவுளுடைய உவமைகள், குழந்தைகள் கடவுளுடைய ராஜ்யத்தின் உரிமையாளர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட குழந்தைகளைப் போல நாம் கடவுள் சமூகத்திலே இந்த தபசு காலங்களிலே மாறும் பொழுது மன்னிப்பையும் மன இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் உடையவர்களாக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை நிச்சயமாகவே உயர்ந்த ஸ்தலத்திலே வைத்து அவர் பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது, எங்கே நாம் அநேக நேரங்களிலே சிக்கலிலே ஆபத்துகளிலே தவிக்கும் பொழுது அவர் எங்கே நம்மை கைவிட்டு விட்டாரோ, என்னை கண்டுகொள்ளவில்லையோ என்று நாம் பரிதவிக்கிறோம், புலம்புகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை காப்பேன், உங்களுடைய வலது பக்கத்தில் நிழலாய் இருப்பேன். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்தில் பாம்புகளால் தீண்டப்பட்ட போது ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை பார்த்த ஒவ்வொருவரும் அங்கே உயிர் பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த தபசு நாட்களில் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து அசுத்தமான வாழ்க்கையை தேடி கோபத்தோடும் மூர்க்கத்தோடும் விட்டு கொடுக்காத தன்மையோடும் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இல்லாதபடி பெருமையும் மேட்டிமை கொண்டவர்களாக வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கையை கடவுள் இந்த நாளிலே நேசித்து பாதுகாக்கிறார். உனக்காக நான் மரித்தேன் என் மகனே, எனக்காக நீ உன்னை கொடுப்பாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படிப்பட்ட உண்மையுள்ள இருதயத்தை இன்றைக்கு குழந்தையான அந்த உள்ளம் படைத்த இயேசுவினுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதமான கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் பாராட்டின இலவச அன்பு எவ்வளவு பெரியது சுவாமி. அந்த அன்புக்கும் இரக்கத்துக்கும் தகுதியுள்ள மக்களாக எங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய அத்தியட்சர்
ஆலோசனை சங்க செயலர், ஆண்டவரே, உறுப்பினர்கள், குருமார்கள், நடக்கின்ற ஊழியங்கள் அனைத்தையும் கடவுள் ஆசீர்வதியும். திருச்சபையில் கர்த்தர் உம்முடைய சமூகத்தை, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய செங்கோலை நீர் ஆண்டவரே ஊண்டி பாதுகாக்க வேண்டுமாய், ஆட்சி செய்ய வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். வியாதியஸ்தர்கள், நோயாளிகள், இன்றைக்கும் எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள் யாவருக்கும் நல்ல ஞானம், கிருபைகளை கொடுத்தரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுனுடைய அருளும், பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.